பேக்கிங் கோர்ஸ் எபிசோட் 2. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் சீரியஸ் ஸ்பெஷலில் செகண்ட் கிளாஸில் இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு குக்கீஸ் ரெசிபி. நான் ஒரு ஹோம் பேக்கர். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கேளுங்க. குக்கீஸ் வந்துட்டு ஸ்னோபால் குக்கீஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த குக்கீஸுக்கு நம்ம வந்துட்டு அன்சால்டட் பட்டர், அதுவும் ரூம் டெம்பரேச்சர் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அதுவும் சாஃப்ட் அண்ட் பட்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பட்டர் வந்துட்டு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வந்துட்டு நம்ம ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நான் கிளாஸ் இருக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அண்ட் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறீங்களா இல்லையா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கமெண்டில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு அதுக்கப்புறமாட்டு நீங்கள் ரெசிபி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நம்ம கூடிய சீக்கிரமாகவே வாட்ஸ்அப் குரூப் சப்போர்ட் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா என்கிட்ட கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு 20 to 25 கிராம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கேஷ்யூஸ் எடுத்துக்கலாம், வால்நட்ஸ் எடுத்துக்கலாம். பட்டரை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பேல் எல்லோ கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வராட்டாலுமே பிரச்சனை கிடையாது. நம்ம சுகரை கொட்டி சுகர் கரைகிற அளவுக்கு பீட் பண்ணாலும் போதும், பிரச்சனை கிடையாது. யூடியூப்பில் நம்ம கிளாஸ் மாதிரி எடுக்கிறோம் இல்லையா? இது ஓகேவா, உங்களுக்கு எந்த மாதிரி நான் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் குக்கீஸ் அண்ட் பிஸ்கட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். குக்கீஸ் அப்படிங்கிறது ஃபேட் அண்ட் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். இது பிஸ்கட் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு கிறிஸ்பியாக ஃப்ளாட்டாக, ஃபேட்டும் சுகரும் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம வந்துட்டு கடையில் இருந்தெல்லாம் வாங்குவோம் இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்துட்டு பிஸ்கட்ஸ்ன்னு சொல்லுவது. இது வந்துட்டு கொஞ்சம் சியூவியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அண்ட் வந்துட்டு பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஐசிங் சுகர் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஐசிங் சுகர்னால் வேறு எதுவுமே கிடையாது. நார்மலான கிறிஸ்டல் சுகரை பவுடர் பண்ணி அதில் 1 or 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணி பவுடர் பண்ணால் போதும். பவுடர் பண்ணி சலிச்சு எடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்துட்டு சலிக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே கொட்டிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஐசிங் சுகராகவே யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பவுடர் சுகரை ஐசிங் சுகராக மாற்றினாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சலிச்சு தான் ஆட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் வந்துட்டு சலிக்காமலே கொட்டிட்டேன். 40 கிராம்ஸ் ஆஃப் ஐசிங் சுகர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதை விடைக்கும் டபுளாக ட்ரிபிள் மடங்கு ஆக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணி எடுத்தால் போதும். 2 or 3 உங்களுக்கு அதோட மேலே எத்தனை வேணுமோ மல்டிப்ளை பண்ணி எடுத்தால் போதும். உங்களுக்கு அதுக்கான அளவு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன். வந்து நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் ஸ்பேட்ச்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் ஏதாவது ஐசிங் சுகர் ஸ்ப்ரெட் ஆகிருந்தாலோ இல்லை பட்டர் வந்துட்டு ஐசிங் சுகர் கூட மிக்ஸ் ஆகாமல் இருந்திருந்தாலோ அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் வீடியோ லெந்தாக போகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அண்ட் எனக்குமே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது ஃபுல் வீடியோ காட்டுறதுக்கு. பட் வந்துட்டு நான் எவ்வளோ நேரம் பீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆக்சுவலாக நான் வீடியோவில் காட்டுறத விடைக்கும் 10 minutes ஜாஸ்தியாகவே நான் பீட் பண்ணேன். வீடியோ எல்லாமே கட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இது கிளாஸ் மாதிரி எடுக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ லெந்தாக கொடுக்குறேன், இல்லைன்னா ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். அண்ட் வந்துட்டு ஆல்மண்ட்ஸை வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் குறப்பாக தட்டி எடுத்திருக்கேன். நம்ம உரல் கையிலன்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டியாட்டு குழவிகள். ஸோ அதில் வச்சு தான் நான் கொஞ்சம் தட்டி எடுத்திருக்கேன். இந்த மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பவுடர் பண்ணி கூட எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பவுடரோட ஆல்மண்ட் கிடச்சினா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் கேஷ்யூஸ், வால்நட்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாட்டு மைதா 75 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 75, 77 போயிடுச்சு, பட் 75 தான் கரெக்டான அளவு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து சலிச்சு யூஸ் பண்ணாலும் ஓகே தான், சலிக்காமல் நீங்கள் போட்டாலுமே பிரச்சனை கிடையாது. பட் ஐசிங் சுகர் என்ன மாதிரி கொட்டிடாதீங்க, சலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் மைதா கொட்டின உடனே கை வச்சு பிசைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. இது வந்து கையால் தான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னா, நான் படித்த காலேஜில் எங்களுக்கு வந்து அடிஷ்னல் கிளாஸஸ் அப்படின்னு எடுத்தாங்க. வேறு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிஷ்னல் கோர்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மந்த்லி ட்வைஸ் அந்த கிளாஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போனப்போ அங்கே வந்துட்டு குக்கீஸ் பண்ணாங்க. பட்டர் இருக்கு இல்லையா, அந்த பட்டரை வந்துட்டு நம்ம கையாலே தான் நல்லா பிசைஞ்சு எடுத்தாங்க. கையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, ஃப்ளோரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது அதை
ஒரு டைல்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த டெஸ்க் மாதிரியாக அவங்களுக்கு அந்த டெஸ்கில் வச்சு நல்லா கையால் தான் பிசைஞ்சு எடுத்திருந்தாங்க. சுகர் அதுக்கப்புறமாட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 கையால் நல்லா பண்ணாங்க. அந்த ப்ரொசீஜர் பண்ண அந்த அக்காவுக்கு கை ரொம்ப பெயின் எடுத்து அவங்களால முடியலன்னு போய் உட்காந்துட்டு வேற ஒரு அக்கா வந்து பண்ணாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ நான் பார்த்தது எல்லாமே விஸ்க் வச்சு பீட்ரு வச்சு பண்ணது. பட் அது வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். நான் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்ல பால் மாதிரி வர அளவுக்கு சப்பாத்தி மாவும் கூட சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல பால் மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள். அதுக்கப்புறமா இதை வந்து நான் சும்மா மெஷர் பண்ணி பார்த்தேன் எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு பால் வந்து 25 கிராம்ஸ் வர மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக. அண்டு நீங்கள் வந்துட்டு ட்ரே யூஸ் பண்ணலாம், பேக்கிங் ட்ரே அப்படிங்கிறப்போ. நான் வந்து இந்த மாதிரி பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளேட் வந்துட்டு ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓடிஜி இல்லாமல் நான் பேக் பண்ணுறேன். அப்போ ஓடிஜி இல்லாமல் பேக் பண்ணும்போது அதுக்கேற்ற அளவுக்கு ட்ரே இல்லாமல், நமக்கு நார்மலாக ஓடிஜி கூடன்ட்டு கிடைக்கிற பிளாக் ட்ரே தான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரே ஓடிஜி இல்லாதவங்கக்கிட்ட இருக்காது. அதனால் அந்த பிளேட்டை நான் யூஸ் பண்ணி காட்டியேன். அண்டு பட்டர் பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நான் மெஷர் பண்ணது 25 கிராம்ஸ் ஆஃப் ஒரு பால். நான் அதை ஃபோன் வந்துட்டு ஆங்கிள் மாறி இருந்ததுனால அது தெரியலை அந்த மெஷர்மெண்ட் எடுத்தது. ஸோ 25 கிராம்ஸ் நான் அந்த ஒரு பால் உருட்டி எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து நல்ல கையில் உள்ளங்காயில் வச்சு சாஃப்டாக தான் நீங்கள் வந்துட்டு ரோல் பண்ணணும். கொஞ்சம் இருத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே வராதது, கொஞ்சம் சாஃப்டாகவே அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பால் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படியே நீங்கள் வச்சாலும் ஓகே தான், இல்லை லைட்டாக இந்த மாதிரி தட்டி வச்சாலும் ஓகே தான். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் பேக் பண்ணது. நீங்கள் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணுறது வந்துட்டு மைதாவை கொட்டி பிசைவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து ப்ரீஹீட் வச்சுக்கோங்க. அண்ட் இதோடைய சவுண்ட் எந்த மாதிரி இருக்கும் கூட நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்டு பின்னால் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்ததுமே பேக் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சவுண்ட் வரும் நல்ல பேக் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ சூப்பரான டேஸ்டான ஒரு குக்கீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம் தான் என்ன அப்படின்னா, ஐசிங் சுகரை மேலே டஸ்ட் பண்ணுறது. ஐசிங் சுகர் ஆக்சுவலி மேலே டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி ஐசிங் சுகருக்குள்ளால் போட்டு அப்படியே அதை வந்துட்டு ஐசிங் சுகராலே கோட் பண்ணி எடுப்பாங்க. எனக்கு வந்துட்டு ஐசிங் சுகர் உள்ளே கோட் பண்ணி எடுக்கிறது விருப்பம் இல்லை. அதனால தான் நான் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம ட்ரீம் கேக்கெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக, அதுக்கு மேலே கொக்கோ போட்டு டஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நான் இதை டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸிங் நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ரைஸிங் பொறுத்தவரையிலும் 250 கிராம்ஸ் ஆஃப் இந்த பட்டர் குக்கீஸ் ஆர் ஆல்மண்ட் குக்கீஸ் ஆர் இதோடைய ட்ரெடிஷ்னல் நேம் ஸ்னோபால் குக்கீஸ், இதுக்கு வந்துட்டு 350 ரேட் வச்சா கரெக்டாக இருக்கும். 300 to 350 வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேல் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.